ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசி கொண்டிருக்க சமயத்தில் என்னுடைய மொழி பெரியது உன்னுடைய மொழி பெரியதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சண்டை போட்டுனுக்குறாங்க. மொழின்னு வந்துட்டா அவங்களுக்குள்ள என்னுடைய மொழி தான் மூத்த மொழி, உங்களுடைய மொழி வந்து ரொம்ப இப்போ தான் வந்தது அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரையில் மொழி அவங்களுடைய தாய்மொழி தாய்க்கு நிகரானது. அது எப்படிங்க என்னுடைய தாய்மொழி வந்து இன்னொரு வேற்று மொழி இருக்கக்கூடியவனத்தை போய் நாம் டல்லுன்னு சொல்கிறது, இல்லை அது கீழான மொழின்றது, அது வந்து எங்களை விட சிறிய மொழின்னு சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கூட நிறைய பேருக்கு வரக்கூடியது என்னென்னா, என்னுடைய மொழி மூத்த மொழி. நான் எந்த மொழின்னு நான் சொல்ல வரல. நாம் மொழின்றது வந்து நம்ம வீட்டில் நமக்கு பெற்றோர்களுக்கு உண்டான அவர்களுடைய தாத்தா பாட்டி அவர் முன்னோர்கள் வழியாக வழியாக நம்ம பேசக்கூடிய சந்ததி மொழியாக பேசக்கூடியது தான் தாய்மொழின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மொழி நம்மளுக்கு உயிர், தாயை போன்றது. அதே மாதிரி தானேங்க மற்ற மொழியும் இருக்கும். எனக்கு என்ன ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு நிறைய பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, திடீர்னு நல்லா பேசின்னு இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நல்லா பண்ணுவாங்க, அன்னோனியமாக இருப்பாங்க. திடீர்னு மொழின்னு வந்துட்டா என்னுடைய மொழி மூத்த மொழி, இதை பார்த்தீங்களா சான்று, அதை பார்த்தீங்களா சான்று, உன்னுடைய மொழி என்னுடைய மொழியிலேருந்து வந்தது அப்படியெல்லாம் இல்லைங்க. எந்த மொழியாக இருந்தாலும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஒன்று என்ன தெரியுமா, நாம் எவ்வளோ மற்ற மொழியை நம்ம மதிக்கிறோமோ அவ்வளோதான் நம்மளுடைய மொழிக்கு பெருமை சேரும். மற்றவங்களையும் மற்ற மொழிகளையும் நாம் என்ன பண்ணணும்னா கற்றுக்குங்க. அதில் வந்து நம்ம தேவைக்கூடிய சமயத்தில் பேசுங்க. ஆனால் தாய்மொழியை மற்றும் உங்களுடைய உயிராக நினையுங்க. ஆனால் மற்ற மொழிங்களை மதியுங்க. குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லா மொழியும் நம்மளுக்கு ஒரு உரையாடலுக்காக நம்மளுடைய எண்ண செயல்பாடுகளை மற்றவர்கள் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சமிக்கை தான் ஒரு மொழி. அதை வந்து அதுதான் நம்மளுக்கு பெருமை சேர்த்துது, அதுதான் நம் முன்னோடி மொழி அப்படின்றதுல நிறைய பேருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதனால தான் நிறைய பிரிவினைகளும் ஏற்படுத்துது. என்னை பொறுத்த வரையில் எல்லா மொழியும் சிறந்த மொழி தான். எந்த மொழியும் தாழ்ந்த மொழி, உயர்ந்த மொழி, மூத்த மொழி அப்படின்றதெல்லாம் எதுவும் நாமளாக சில பேர் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து மிகப்பெரிய விவாதத்தையும் சண்டையில் போய் முடிகிறாங்க. நாம் மற்ற மொழியை நேசிக்குவோம், மற்ற மொழியை கற்றுக்குவோம். நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுதானே தவிர இது சிறந்த மொழி அது சிறந்த மொழி நிறைய பேர் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள், எல்லா மொழியும் நேசியுங்கள், உங்களுடைய தாய்மொழியை உயிராக நேசியுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.